கரூர் சின்ன தாராபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிடுவதில் இரு சமுதாயத்திற்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்பட்ட பதாகையை பொதுமக்கள் கிழித்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், என்ன நடந்தது? அந்த இரு சமுதாய சேதை மக்களும் என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனையில் ஈடுபட்டவங்க மீது காவல்துறை ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். வணக்கம். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலானது கடந்த 1973ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இரு சமுதாயம், அந்த பகுதியைச் சேர்ந்த இருவேறு சமுதாயத்துக்கிடையே சாமி கும்பிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அறநிலையத்துறை சார்பில் கோவில் முன்பு சாதி வேறுபாடின்றி அனைத்து சமூகத்தினரும் கோவிலில் வழிபாடு நடத்தவும் பூஜையில் கலந்து கொள்ளலாம் எனவும் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வரும் பக்தர்களை தடுக்கும் நபர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பதாகை ஒன்று வைக்கப்பட்டது. அந்த பதாகையை அகற்ற வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் கோவிலை திறக்கக்கூடாது என தெரிவித்து இருவேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் காவல்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் இந்த சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவிலில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன், காவல்துறையினர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்பட்ட பதாகையை அப்புறப்படுத்ததால் பொதுமக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் போலீசார் அனைவரையும் வெளியில் இழுத்துச் சென்றனர். அப்போது கோபமடைந்த பொதுமக்கள் அந்த அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்பட்ட பதாகையை கிழித்தெறிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.